வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு கானி பிளே வெப்சைட்ஸ் பெர்சன்ட் லெவல் இந்த சுகராத்னு சொல்லிட்டு எபிசோடு 5 and 6 தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பிரீத்தி தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா செம மூடா இருக்கிறதால ஸோ காலையிலே அவ தனக்கு தானே பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன் செம வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. அப்படியே அவ வெறியா தன்னோட எல்லாமே கழட்டிட்டு சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவ ரொம்ப சத்தமா போட்டு போனாலா. இப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்த நம்ம ஹீரோ உள்ள வந்துருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவானா இவ பக்கத்துல நின்று அவ பண்றத அப்படியே வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு செம்ம மூடானதால என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பண்றதை பார்த்துட்டு பயங்கரமா டெம்ட் ஆகி நிப்பானா. இப்ப ஒரு கட்டத்துல அவளும் பண்ணி முடிச்ச உடனே இப்ப இப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்த உடனே ஏய் நீ என்ன இங்க பண்ற அப்படி சொல்லும்போது ஏய் இங்க பாரு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், தயவு செய்து என்ன ஒரு முறை பண்ண விடு, நான் ரொம்பவும் காஞ்சி போயிருக்கேன் அப்படி சொல்லும்போது சீ முதல்ல கையை எடு, நீ என்னதான் எனக்கு தாலி கட்டியிருந்தாலும் நான் யாரு கூட முதல்ல இருப்பானா அவன் தான் நான் புருஷன், இதுக்கப்புறம் என் கிட்ட வந்து இது மாதிரி அப்ரோச் பண்ண மரியாதை கெட்டு போயிடும், நாளைக்கு எங்க அண்ணன் வரான் அவங்க கிட்ட சொல்றேன், அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனை கத்திட்டு அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த சீன்ல நம்ம ரம்யா என்ன பண்ணனா அவ கிச்சன்ல காய்கறி வெட்டிட்டு இருக்கும்போது அங்கிருந்து வந்து பிரீத்தி நம்ம ரம்யா பார்த்துட்டு உனக்கு வெக்கமா இல்ல, ரமேஷ் கூட எனக்கு மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கூட நீ போய் படுக்கிற அப்படி சொல்லும்போது நீ என்ன லூசா, யார நீ கணவர்னு சொல்றியோ அவரு என்னோட கணவர் அப்படின்னு இவ சொல்ல அவ டென்ஷன் ஆயிட்டு நேத்து முதலிரவு அவன் என் கூட கொண்டாடி இருக்கான், அப்படி இருந்தும் நீ அவன் உன் கணவர்னு சொல்ற அப்படி சொல்லும்போது பாரு அவர் உன் கூட முதலிரவுல சும்மா தான் இருந்தாரு, உன் கூட ஒன்னும் மேட்டர் பண்ணல அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே யார் சொன்னா அவர் என் கூட மேட்டர் பண்ணாருதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு சுரேஷ் வராங்க. அவன் வந்த உடனே இப்ப இவனை கேட்பானா ஆமா அன்னைக்கு முதல்ல இரவுல இவ கூட நீங்க மேட்டர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனும் ஒரு மாதிரியா முழிக்க உடனே இவளுக்கு புரிஞ்சிருங்க. உடனே அவ அங்கிருந்து போயிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா மொத்த குடும்பம் உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பிரீத்தியோட அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் பிடிச்சி கண்ணா பண்ணு கத்துவாங்க. இப்ப அந்த மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட என்ன சொல்லுவாருன்னா உன்னை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தான் இருக்கு, ஆனா உனக்கு அறிவுன்றதும் கிடையாது, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படி சொல்லும் போது இங்க பாருங்க இது ஒரு சின்ன தப்பு தான், அதுக்காக நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லும் போது நீ பண்ணது தப்பு இல்லையா பெரிய பாவம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துருங்க. ஏய் இங்க பாரு எங்க அப்பா கிட்ட மரியாதை பேசு அப்படின்னு சொல்லும்போது ஏய் வாய மூடு, முதல்ல நான் சொல்றது கேளு, கேவலமான ஒரு காரியம் பண்ணிட்டு அதுவும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொல்லாம அதை மறைக்க வேற பார்த்திருக்கீங்க, உங்களை எல்லாம் பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தல என் பேரை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு இவன் கத்த உடனே மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா இங்க பாருங்க நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப தூரம் டிராவல் வேற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா நேரா வேலைக்காரியோட ரூமுக்கு போயிட்டு இங்க பாரு வீட்டுல நடக்கிற பிரச்சனை உனக்கு என்னன்னு தெரியும் அப்படி சொல்லும் போது எனக்கு தெரியும் முதலாளி, இது என் மனசார செய்யல ஏதோ தெரியாம நடந்தது அப்படி சொல்லும் போது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் சொல்றது கேளு, இந்த பவன் இருக்கான் இல்லையா அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான், இன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்றனா அவன் கூட சேர்ந்து மேட்டர் பண்ணி அவனுடைய கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நடந்த தவிர கொஞ்சம் எடுத்து சொல்லு அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுப்பான் அப்படி சொல்லும்போது ஐயோ என்ன முதலாளி சொல்றீங்க அப்படின்னு கேட்க தயவு செய்து இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல அவர் நான் சொல்றதை கேட்பாரா அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இங்க பாரு அந்த பவன் ஒரு பொம்பளை பொறுக்கி கண்டிப்பா பொண்ணுங்க சொன்னா கேட்பான், நீ அவன் கூட மேட்டர் பண்ணு, நைட் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பொறுமையா எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவம் குறையும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம பேசணும்னா அவன் நம்ம சொல்றதை கேட்பான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சரின்னு சொல்லுவாளா, சரி ஓகே இன்னைக்கு நான் சுரேஷோட ரூம்ல அவனை தங்க வச்சிருக்கேன் சோ நீ அங்க போய் பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு இவர் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம வேலைக்காரி என்ன பண்ணோம்னா அந்த பவனோட ரூமுக்கு போயிட்டு அவனுக்கு பால் கொடுக்கும் போது இப்ப கீழே குனிஞ்சு அந்த பால் வைப்பாளா உடனே பார்த்தனா முந்தானி அழுந்துருங்க. அழுந்த உடனே இப்ப இவன் என்ன சொல்லனா உங்களுக்காக நான் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து குடிங்க அப்படின்னு சொல்ல இவனு திரும்பி பார்த்தனா அவள முந்தானி வேற கழண்டி இருக்குமா, அதை பார்த்த உடனே இவனுக்கு செம மூடாயிடுங்க. இப்படியே அவன் மூடாயிட்டு பக்கத்துல போயிட்டு அந்த வேலைக்காரி தடவை வேலைக்காரி அதுக்காக தானே வந்தா சோ அவன் கூட சிரிச்சுட்டு அவனையும் அப்படியே கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பவனும் இந்த வேலைக்காரி சேர்ந்து பண்ற மேட்டர் சீன்ஸ் இருக்கே செம்மவே எடுத்திருப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட இவங்க ஒரு 15 நிமிஷமா வெறியா மேட்டர் பண்ணி முடிச்ச உடனே இதனோட எபிசோட் 5 முடிச்சிருப்பாங்க. வாங்க 6 சேர்ந்து பார்த்தரலாம். இந்த 6th எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரி இந்த பவனை மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு எழுந்திருக்கும் போது இப்ப இந்த வேலைக்காரி என்ன கேட்பாங்கன்னா முதலாளி ஐயா சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன், எதுக்காக நீங்க இவ்வளவு மறந்து படிக்கிறீங்க அப்படி சொல்லும் போது ஏய் உன் வேலையை மட்டும் பாரு அப்படி சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு சேவை செய்ய ரெடியா இருக்கேன் அப்படி சொன்னோன்னே இதை கேட்டு அவனு டென்ஷன் ஆயிட்டு வேலைக்காரினா வீட்டு வேலை மட்டும் பண்ணு, ஏன்னா வந்து இங்க சோப்பு போடுற வேலை எல்லாம் உனக்கு கிடையாது, உன் முதலாளி இப்படிதான் சொல்லி அனுப்பி வச்சானா என் கூட வந்து மேட்டர் பண்ணு அதுக்கப்புறம் அவன் சொல்ற பேச்சு கேட்கற மாதிரி பண்ணுன்னு, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆளு கிடையாது எழுந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வல்கரா திட்ட அந்த வேலைக்காரி அங்க வந்து கோச்சிட்டு வெளியே போடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா
பிரீத்தி அவங்க அண்ணனும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பிரீத்தி என்ன சொல்லுவானா, அண்ணன் நான் ரமேஷ் கூட இருக்க மாட்டேன் அப்படி சொல்லும்போது, நான் சொல்றது கேளு, நீ ரமேஷ் கூட தானே கல்யாணம் பண்ண அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் ரமேஷ் கூட தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நான் மேட்டர் பண்ணது சுரேஷ் கூட அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட அவங்க அண்ணன் என்ன சொல்லுவானா, ஏம்மா நடந்தது நடந்து போச்சு, நீ ரமேஷ் கூட தானே கல்யாணம் பண்ண, ஸோ அவங்க கூட இருக்க வேண்டியது தானே அப்படி சொல்ல, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, அதெல்லாம் என்னால முடியாது, இங்க பாருங்க நான் சுரேஷ் கூட மேட்டர் பண்ண அவங்க கூட தான் இருப்பேன், சப்போஸ் நீ ரமேஷ் கூட இருக்குன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து என்ன இங்கிருந்து கூட்டு போங்க, நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க அண்ணனும் சரி சரி பொறுமையா இரு, உனக்கு என்ன ரமேஷ் கூட வாழணும் அவ்வளவுதானே, சரி ஓகே நான் பேசி பாக்குறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம அந்த முதலாளியும் அதுக்கப்புறம் அவங்க மனைவி உட்காந்துருப்பாங்களா, இந்த பவன் என்ன சொல்லனா, இங்க பாருங்க சம்பந்தி, நான் என் தங்கச்சிட்ட பேசிட்டேன், அவ என்ன சொல்லனா சுரேஷ் கூட தான் மேட்டர் பண்ண, சோ அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா, அவ என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் என்னோட முடியும் அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி முடியும் அப்படி சொல்லி கேட்கும்போது, இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க அப்படி பண்ணலன்னு வச்சுக்கேன் என் தங்கச்சி என் கூட கூட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன், அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நீங்க தான் பொறுப்பாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா மிரட்டிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் வராங்க. இப்ப ரமேஷ் என்ன கேட்பானா, என்னப்பா ஆச்சு என்ன சொல்றாரு அந்த பவன் அப்படி சொல்லும்போது, அவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்றானா அவன் தங்கச்சி சுரேஷ் கூட தான் இருப்பாளாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட ரமேஷும் ரொம்ப கோவப்பட்டு, எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, அந்த பிரீத்தி என்னோட பொண்டாட்டி, நான் எதுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகி கத்த, அட அவதான் உன் கூட வாழ விருப்பப்பட மாட்டாளே, அவன் என்ன சொல்றனா வாழ்ந்தா சுரேஷ் கூட வாழ்வான் அப்படி இல்லைன்னா அவ ஊருக்கு போறன்றா அப்படின்னு இவங்க அம்மா சொன்ன உடனே இப்ப அந்த தம்பிக்காரன் என்ன சொல்லனா, எப்படிமா அந்த பிரீத்தி கூட நான் இருக்க முடியும், அந்த ரம்யா என்னோட பொண்டாட்டி அவ கூட தானே நான் இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க அம்மாவும், எங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணுங்க, இல்லைன்னா மொத்த குடும்ப மானமும் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அந்த பெரியவன டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருப்பானா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி உட்காந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துல ரம்யாவும் இருப்பாங்க. இப்ப இந்த பவன் என்ன பண்ணுவானா, அவன் தங்கச்சி கூப்பிட்டு வரும்போது இப்ப நம்ம ஹீரோடைய அம்மா என்ன இங்க பாரு பிரீத்தி, நீ இதே வீட்டுல சுரேஷை கட்டிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அந்த பிரீத்தி சந்தோஷப்படுவாளா, உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவானா, இங்க பாரு ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படி சொன்ன உடனே அவளை முடிக்கும் போது, சுரேஷ்க்கு நீ ரெண்டாவது மனைவியா தான் இருக்க முடியும், முதல் மனைவி கண்டிப்பா நம்ம ரம்யா தான் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவளும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கும் போது, உடனே பவன் என்ன சொல்லனா, இங்க பாருமா உன்னோட முடிவு தான் என்னோட முடிவு, நீ ஓகேன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன், அப்படி இல்லையா வா இப்பே போயிடலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த பிரீத்தியும் அப்படியே சிரிப்பாளா, அப்பனா என்ன அர்த்தம் அவளும் இதுக்கு சம்மதிச்ச மாதிரி தாங்க. உடனே அடுத்த சீன் பார்த்தனா இந்த ரமேஷ் இந்த பிரீத்தி ரமையா வச்சுட்டு ஒரே டைம்ல திரும்பவும் முதல் இரவு கொண்டாடுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படியே அவனுடைய 2 மனைவியை வச்சு செஞ்சுட்டே இருக்கும் போது இந்த சவுண்டு பக்கத்து ரூம்ல இருக்கிற ரமேஷ்க்கு கேட்குமா, ரமேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா அவனு எப்பயில இருந்து காஞ்சியே போயிருக்கானா, சோ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு தலைக்காணி இருக்குங்க, அந்த தலைக்காணி பெட்ல வச்சுட்டு அது கூட சேர்ந்து மேட்டர் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே இவனும் பண்ற சீன்ஸ் ரொம்ப கன்றாவே இருக்கும். இப்படியே அவனும் அந்த தலைக்காணி கூட பண்ணி முடிக்க, அவங்க 2 பேரும் அங்க பண்ணி முடிக்கன்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ் முழுசாவே முடிச்சிருப்பாங்க. சரி ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இதனோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.